திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாலப்பட்டியிலேருந்து இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். 2021 நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு வீடு வந்து சொந்தமாக ஒரு இடம் ஒன்று வாங்குறேங்க, வீடு வாங்குகிறோம், அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்கன்னா நேரில் வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து அப்புறம் இடத்த பார்த்துட்டு அந்த இடம் வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது, அந்த சொத்து வந்து பார்த்து செஞ்சு கொடுங்க சார்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த பூர்வீக சொத்தை பார்த்துட்டு சின்ன வீடு ஒரு 300 அடி தான் இருக்கும். அப்புறம் அதில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதை கொஞ்சம் பெருசு பண்ணி செஞ்சு கொடுங்க சார், பெருசு பண்ணால் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யோகமாக வர மாதிரி பண்ணித்தரோம் அப்படின்னு. ராஜயோகம்னா செஞ்சு கொடுத்தோம்னா அதில் வந்து மேன்மைக்கு வந்தால் தான் ராஜயோகம். அப்போ பொருளாதாரத்தில் மேன்மை வரணும், குடும்பத்தில் ஒத்துமை இருக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும். இந்த மாதிரி அந்த இடத்த ஒரு 300 அடி இடத்த ஒரு 600 அடியாக்கி அதுக்கு சாஸ்திரத்தை செஞ்சு கொடுத்து அதுக்கு அவுட்ரு, அதாவது காட்டில் ஒரு 5 சென்ட் இடம் இருக்கும், அந்த 5 சென்ட் இடத்துக்கும் காம்பவுண்ட் சோறு இந்த அளவுக்கு போடுங்கன்னு செஞ்சு கொடுத்துட்டு போயிருந்தோம். அவங்களும் செஞ்சுக்கிட்டாங்க. செஞ்சு இப்போ ஒரு 2 இடம் வாங்கியிருக்காங்க. ஒரு வீடு இப்போ உட்காந்து பேசுகிற வீடு. எவ்வளோங்கம்மா அந்த வீடு? 25 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன் சார். சரிங்கம்மா, இப்போ 25 லட்சம் வாங்கியிருக்காங்க. ஒரு 3வது சொத்து அந்த இடம் வாங்குறாங்க. அப்போ அதனால் நம்மளை கூப்பிட்டு, சார் நீங்கள் செஞ்சு கொடுத்தது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல, இந்த இடம் வந்து பல இடமா இருந்தாலும் இது நாங்கள் வாங்கியிருக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு பேட்டி எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் ஆரம்பத்திலே பேட்டி எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு நாங்கள் நினச்சோம். ஒரு தாட்டி நேரில் வந்து பார்த்துட்டு பேட்டி எடுத்துகிட்டு போங்கன்னா நம்ம நேரில் வந்து நீங்கள் பேட்டி எடுக்கணும். அதனால் அவங்க அனுபவத்தில் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எப்படி ஒரு தொழில் தொடர்பில் மேன்மை வந்தாங்க, என்ன மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க, இந்த 2021 இந்த 24 இப்போ 3வது மாதம் வரைக்கும் அப்படிங்கிறது அவங்களே வெளிப்படையாக பேசுவாங்க. உங்களுக்கும் நமக்கும் எப்படி எங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இந்த வாஸ்து சாஸ்திரத்தை மேலே நம்மகிட்ட எப்படி நீங்கள் செஞ்சு வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் அனுபவித்த ஒரு உண்மையை நிலவரத்தை நீங்கள் மனமு வந்து நீங்கள் சொல்லலாம். சரி சரி. இப்போ நாங்கள் வந்து முதல்ல ஒரு வீடு வாங்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். முடிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். ஆனால் அந்த வீடு வந்து எப்படின்னாக்கா ஒரு டாக்டருடைய வீடு, கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்து அது அப்படியே தள்ளி போன வீடு. அது வாங்கணும்னு ஆசைப்பட்டு அட்வான்ஸ் 10 ரூபா கொடுத்துட்டோம். ஆனாலும் எங்களுக்கு என்ன தோணுச்சுனாக்கா, மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. சரி, வாஸ்து பார்த்துட்டு அந்த வீடை வாங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். முடிவு பண்ணிவிட்டு அன்றைக்கி உட்காந்து நான் கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணேன். ஒரு 4-5 பேரை நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப நம்ம ராஜயோக ரவி சார் அவருடைய இதை வந்து நான் அவர் 2-3 வீடியோ போட்டிருந்தாரு. எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பார்க்குறப்ப மற்றவங்கலேருந்து இவருடைய அந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுனாக்க, கரெக்டாக அந்த பிளான் மட்டும் கொடுக்கல அவர், அந்த நம்ம வாஸ்து அமைப்புப்படி செய்கிறப்ப அதில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அழகாக வரைபடம் போட்டு கொடுத்து விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அது என்னென்ன நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம், அவங்ககிட்ட நம்ம அவங்க எப்படி பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. சொன்ன பின்னாடி ஒரு வாஸ்து செஞ்சு கொடுத்த பின்னாடி அதோட அவர் விட்டுறல, அதுக்கடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேஸ் போடுறது, என்ன செய்யணும் அப்படிங்கிறத தொடர்புலையே இருந்து அவங்க வீடு கட்டி பால் காய்ச்சி அவங்க முன்னேற்றம் முடிய எல்லாத்தையும் அவர் அப்படி கவனிச்சுக்கிட்டே வந்தார். அந்த ஒரு பாங்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து தொழிலாக நினைக்காம அதை ஒரு குடும்பமாக இருந்து அதை கொண்டு செலுத்தினார். பார்த்தீங்கன்னா அந்த போக்கும் அவர் சொன்ன விதமெல்லாம் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அப்போ திருப்தியாக இருந்த பின்னாடி திருப்திக்கு பின்னாடி தான், ஏன்னா அவரை பற்றி எங்களுக்கு தெரியாது முன்ன பின்னா. அந்த அன்னைக்கு ஒரு பார்த்து அந்த அனுபவத்துக்கு பின்னாடி அவர் ஃபோன் பண்ணி பேசின பின்னாடி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர் வந்தார். வந்து அந்த வீடை பார்த்துட்டு இதில் அவருக்கு வந்து விஷயம்லாம் தெரியாது, அது என்ன நடந்துச்சு எல்லாம் தெரியாது. பார்த்த உடனே இந்த வீட்டில் இருந்தால் மேன்மைக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னார். சொன்ன பின்னாடி நாங்கள் அதை அப்படியே சாஸ்திரம் தவறுதலாக இருக்குங்க. அந்த வீடு யாராவது டாக்டர் வீடு அப்படிங்கிறாங்க, சாஸ்திரம் தவறாக இருக்குது, ரோடு பேஸ் ஒட்டின மாதிரியே அப்படிங்குள்ள அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எங்கள் சாஸ்திரத்துக்கு புளியாமரம் அந்த வீட்டில் இருக்குது.
அந்த வீடு சாஸ்திரம் தவறாக இருக்கனால என்னுடைய மனசில் வந்து அந்த சாஸ்திரம் சரியில்லைன்னு தெரியும். அதை உடச்சி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கு, அதிகமாக இருக்கிறத விட இந்த வீடு வேண்டாம், வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படிங்குள்ள அதுக்கப்புறம் அவங்க வாங்கலை, விட்டாங்க. சார் சொன்ன பின்னாடி அப்புறம் நாங்கள் அந்த வீடை வந்து அப்படியே வேண்டாம் சார் அப்படி வேணாம் முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ண பின்னாடி அப்புறம் எங்கள் பூர்வீகமாக அங்கேயே இது வாழ்ந்துட்டு வந்த இடம் இருந்தது. அது சின்ன இடம்தான் சார். நீங்கள் அதை வந்து எங்களுக்கு பார்த்து சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா மேன்மை அடைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டோம். கேட்ட உடனே அவர் வந்தார், வந்து அந்த இடத்த பார்த்தாரு. பார்த்துட்டு இதில் இருந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அந்த வரைபடம் அந்த நாள் எல்லாத்தையுமே குறித்து கொடுத்தாரு. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க உங்கள் காலி இடம். அதில் 2500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதில் வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டு தான் 250 300 தான் கட்டி அட்டைப்பட்டாயாக இருந்தது. அதுக்கப்புறம் அதில் ஒரு மாற்றங்கள் செய்ய வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மாறுதல் செய்ய வைக்கணும். அப்போ ஒரு 600 அடி 550 600 அடியில் செஞ்சு கொடுத்தோம்னா ராஜயோகமாக நான் செஞ்சு தர முடியும். அதே மாதிரி சுற்றி வந்து ஃபென்சிங் பண்ணிக்கிங்க. ஃபென்சிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா கார் உள்ள வரப்பில் சின்ன கேட்டு பெரிய கேட்டு வச்சு ஃபென்சிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொடுக்குற அளவுக்கு எதிர்பார்க்குற இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும். அது தகர அட்டைப்பட்டாயாக இருந்தாலும் கிடைக்கும், அதே தார்ஸ் வீடாக இருந்தாலும் கிடைக்கும். எல்லா கணக்கும் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு சோத்துக்கு ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்குள்ள அது வந்து குடிசை வீடாக இருந்தாலும் சரி, தங்க மாளிகையாக இருந்தாலும் சரி, சாஸ்திரம் ஒன்று தான். அப்போ அந்த சாஸ்திரத்தை உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தோம். இவங்களும் செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு நான் மாற்றிக்கிறோம் அப்படின்னாங்க. மாற்றி இவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம். 2021 ஒரு 6 மாதம் 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே அவங்க அந்த வேலையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. அந்த பூர்த்தி பண்ணி அந்த வேலையை நாங்கள் நடந்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துக்கிட்டு இருக்கப்பயே அப்புறம் எங்களுக்கு 2.5 ஏக்கரில் ஒரு காடு வந்துச்சு. அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு அப்புறம் அப்பயும் சாப்பிட்டது நாங்கள் ஃபோன் பண்ணி நடக்கிறப்பவே அந்த வேலை நடந்துக்கிட்டு அந்த செவரி எழுப்பி ஒவ்வொரு வேலை நடக்கிறப்பயே அந்த எங்களுக்கு என்ன ஆச்சு, கரெக்டாக ஒரு இடம் வந்தது. அப்போ சார் ஃபோன் பண்ணி கேட்டோம். அப்போ சார் உடனே அங்கேருந்து வந்தார். வந்து இந்த கட்டின வீட்டையும் எல்லாம் அளந்து பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்தையும் போய் பார்த்தோம். நம்ம கணக்குப்படி இவங்க செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும். ஆமாம், என்ன இவங்க வீடியோ எடுத்து அனுப்பினாலும் நேரில் வந்து அளந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும் ஒரு இடத்துல. ஏன்னா ஏரியா வந்து அவங்க பூர்வீக சொத்து அப்படிங்குள்ள பக்கத்தில் அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படிங்குள்ள நம்ம கணக்குப்படி கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். பார்த்து நம்ம செய்யல செஞ்சுருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு இடமும் வாங்கியிருந்தாங்க. அளந்து பார்த்துட்டாரு. பார்த்து அந்த வர்றப்பயே நாங்கள் அந்த இடத்த காட்டினோம். அது வந்து பாதை அமைப்பு 2 பக்கம் பாதை எல்லாம் நல்லா இருக்குது, வாங்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் அதை பேசி நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து அதை பேசி முடிச்சிட்டோம். வச்சு முடிச்சுட்டு அடுத்து அந்த ஆஸ்பால்ட் சீட் மேலே போடுறதுக்கு வந்துட்டு இருந்தோம். போட்டோம், மேலே தார் சீட் போட்டுட்டு சாட்டை காட்டிட்டு அப்புறம் வந்து சார் திரும்ப ஒரு தடவை அளந்து பார்த்தாரு. அளந்து பார்த்துட்டு அங்கே ஏதோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே 2 முறை தான் சார் வந்தார். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே முன்னாடி நம்ம இருந்த வீட்டுக்கு முன்னாடி ரோட்டு முன்னாடி ஒரு 5 சென்ட் இடம் வீட்டு மேலே வந்துச்சு. அப்புறம் அதையும் சார்ட்ட கேட்டோம். நாங்கள் கேட்ட உடனே சார் என்ன செஞ்சார், இதையும் பார்த்து முடிச்சுட்டு அந்த இடத்தையும் பார்த்தாரு. அது நல்லா இருக்குப்பா, இதில் எந்த குற்றமும் இல்லை, இதையும் வாங்கலாம் அப்படின்ட்டாரு. நாங்கள் அதை ஆரம்பித்து பாதி நடந்துட்டு இருக்கப்பே காடு வேலை வந்து வாங்கினோம். அதுக்கடுத்து முழுசாக முடிச்சு அந்த சின்ன ஒரு மார்க் பண்ணி கொடுத்தாரு. அதை முடிச்சுட்டு வர்றப்பே என்னாச்சு, அந்த இடமும் வாங்கினோம். வாங்கி முடிச்சு அந்த வீடு ஃபினிஷ் பண்ணி பால் காய்ச்சி அந்த வேலை எல்லாமே முடிச்சிட்டோம். வீடு வேலை செஞ்சுட்டு இருக்குள்ள ஒரு இடமும் காம்பவுண்ட் சோறு வேலை முடியக்குள்ள ஒரு இடமும் 2 இடம் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த ராஜயோகமாக நம்ம செஞ்சு கொடுக்கறத வச்சு இவங்க அந்த அளவுக்கு வாங்குறாங்கன்னா அந்த இடத்தினுடைய வேலை ராஜயோகம் ஏற்படும். ஆமாம், சார் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாலப்பட்டியில் தாமரை செல்வன் இவர் வந்து 2021 நம்மளை வந்து வீடு வாங்கணும்னு கூப்பிட்டுருந்தார். நம்ம நேரில் வந்து வீட்டை பார்த்துட்டு அது வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் அந்த அட்வான்ஸ் கொடுத்ததை இவங்க ரூம் பண்ணிவிட்டு வீட்டை வாங்கிக்கல. பூர்வீக சொத்து இருந்து வாங்கிக்க சொல்லியிருந்தோம். நேரில் வந்து பாருங்கள் சார், எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்னங்க வயசு இப்போ 33 வயசு சார். 33 வயசு ஆகும். இந்த 33 வயசில் 29 வயசில் ஒரு நடக்குள்ள இப்போ 4 வருஷத்துக்கு முன்னே கூப்பிட்றாங்க. 2021 2022 2023 முடிஞ்சு 2024 இன்றைக்கி 1/3/2024 வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி 3வது மாதம். அப்படிங்குள்ள ஒரு 3 வருஷமாக இவங்க நம்மளுக்கும் குடும்ப பாங்க நம்மளுக்கு நல்லா
வாஸ்து பண்ணி கொடுத்த வகையில் படிப்படியான மேன்மை. அந்த மேன்மையை என்ன நம்மகிட்ட ஒரு நான் வந்து அவங்க என்ன நம்மகிட்ட வந்தாங்க, எப்படி நம்மளை நம்பினாங்க வந்தாங்க, இவங்களுக்கு என்ன வாழ்க்கையில் மேன்மை என்ன கிடைச்சிது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சாரே சொல்லுவார். வணக்கம் சார். வணக்கம். வீடு வாங்கலாம் இடம் வாங்கலான்ட்டு ரொம்ப காலம் சொல்லப்போனால் ரொம்ப காலம் கஜினி முகமது படம் எடுத்ததெல்லாம் கம்மி. அதுக்கு அதிகமாகவே வந்து நான் வந்து ஒவ்வொரு இடம் பார்த்துருக்கேன். திண்டுக்கலாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லேயும் வீட்டு மனை பார்க்குறது, தோட்டம் பார்க்குறது, காடு பார்க்குறது, இதே வேலையாக ஒரு குறைந்தது ஒரு 10 ஆண்டுகள் அலைஞ்சிருக்கேன். வீட்டுக்கு தெரியாது, நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். வீட்டுக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஆண்டுகள், வீட்டுக்கு தெரியாமல் ஒரு 5 ஆண்டுகள் அலைஞ்சிருக்கிறேன். அலைஞ்சிட்டு அப்போலாம் எதுக்கிடா இந்த வேலை படி வேலைக்கு போ, அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம்பாங்க. ஆனால் எனக்குள்ள மனசுக்குள்ளே இடம் வாங்கணும், வீடு கட்டணும், நம்மளும் ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதற்காக 2-3 முறை வீட்டு சம்மதத்தோடு கூட பேசி அட்வான்ஸ் போட போகிறது, அது ஏதோ ஒரு தடங்களில் வந்துடுறது, பணத்தை கொண்டு போகிறது ரிட்டர்ன் ஆகிடுறது, இப்படி இருந்துச்சு. அப்போ நமக்கு நான் வந்து ஒரு படிச்சிருக்கிறேன், ஒரு எம்ஃபில் எம்ஏ படித்தனால எனக்கு பெரும்பாலும் இந்த ஒரு வாஸ்து மேலே பெரும்பாலும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. தன்னை மட்டுமே நம்புற மாதிரி இருந்துச்சு வாஸ்து, ஆன்மீகம் எல்லாமே. அதனால முட்டி பார்க்கலாம், மோதி பார்க்கலான்ட்டு எவ்வளவோ முயற்சியெல்லாம் எடுத்து பார்த்தேன். வாஸ்து மேல நம்பிக்கை இல்லை, ஆனால் படிப்பு மேல நம்பிக்கை. படிப்பு மட்டும் தான் இருந்தது. வீட்டில் சொல்லுவாங்க எல்லாமே கலைட்டாங்க. ஆமாம். ஆனால் அதன் பிறகு சரி அம்மாலாம் சொல்கிறாங்களே, சரி வாஸ்து பார்ப்போம், வீட்டெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு வீடு வாங்க போகிறப்ப, ஏன்னா பல லட்சங்கள் போட்டு வாங்குறோம் இல்லையா? கண்டிப்பாங்க, உண்மை. அப்போ சரி இதையும் நாங்கள் லட்சங்கள் போட்டு வாங்குறது, அந்த வீட்டிலே இருந்து குடியிருந்து மேன்மைக்கு வரணும். அப்போ இது 2 சௌகரியமும். ஆமாம், நம்ம பல லட்சம் சம்பாதிக்கிறது நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அந்த ஒரு வீட்டை வாங்கினாலும் மன நிறைவா அந்த வீட்டுல இருந்து மேன்மைக்கு வரும். அப்ப சாஸ்திரம் சரியா இருந்தா தான் செஞ்சு தரும், இல்லைன்னா செஞ்சு தராது. ஆமா, அதனால ஒரு வீடை வாங்குறோம், காலம் பூரா நல்லா இருக்கணும், குடும்பம் தலைக்கணும். உண்மைதான். அப்படிங்கிற ஒரு சூழல்ல அந்த வீட்டு நல்லா இருக்கணும், பையன் நல்லா இருக்கணும், பேர பையன் நல்லா இருக்கணும். லட்சங்களை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமே, கண்டிப்பாங்க. அந்த வீட்டை முழுவதுமே, ஏன்னா அது நம்ம பார்த்து கட்டின வீடு இல்லை. ஒரு வீடு வாங்குறோம், பழைய வீடு தான் வாங்குறோம், டாக்டர் வீடுன்னு சொல்றாங்க, நல்ல வீடு, டாக்டர் சிறப்பாக கட்டியிருப்பாரு, எல்லாமே காவிரி மண்ணை போட்டு கட்டியிருப்பாரு, நமக்கு தெரியுங்க. அவரே நின்று கட்டியிருப்பாரு, பார்க்க அழகா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும் கட்டடம். ஆனா அதுல குடியிருக்க மக்கள் மேன்மைக்கு வருவாங்களா இல்ல கீழே போவாங்க, எங்களுக்கு அதுதான் சாஸ்திரத்தினுடைய நுணுக்கம். அது உங்களுக்கு தான் சார் தெரியும். நல்ல சாஸ்திரம் விற்கிறதுக்கு வராது. அப்படிங்களா? நல்ல சாஸ்திரம் எப்பயுமே விற்கிறதுக்கு வராது. ஆனா சாஸ்திரம் சரியில்லைன்னா தான் விற்கிறதுக்கு வரும். நாங்க என்ன நினைச்சிட்டோம், டாக்டர் கட்டின வீடு நல்ல ரோட்டு மேலே இருக்குது, தரமான வீடாக இருக்குன்னு சொல்லி இது வீட்டை மட்டும்தான் பார்த்து நான் முடிவு பண்ணிவிட்டு ஒரு 10,000 அட்வான்ஸ் போட்டாச்சு. அட்வான்ஸ் போட்ட பிறகு ஒரு மனசில் ஒரு சின்ன நெருடல் இருக்கிறப்ப, அப்போ நம்ம யூடியூப்லாம் பார்த்து அருமையாக விளக்கம் சொல்கிறாரு வாஸ்து, ராஜயோக வாஸ்தை பற்றி. ஐயா எத்தனை பேர் மார்க்கெட்டில் இருக்கு என்ன? ஆமாம், எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுடைய யுத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் மாதிரியே இருக்குது. ஆனால் அதை கடந்து தொழிலாக மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பம் உண்மையாலுமே தலைக்கணும், மேன்மைக்கு வரணும், இந்த சாஸ்திரம் எல்லாத்துக்கும் பயன்படணுங்கிற ஒரு முழு அக்கறையோடு 2014 இருந்து வீடியோ வச்சிருக்கோம். அப்போ அந்த 2014 இருந்து 2015 இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுத்து மேன்மை வந்து பார்த்துட்டு நீங்கள் அந்த மக்களுடைய ஃபீட்பேக் பெரும்பாலும் அப்போ யாரும் கொடுக்கல. ஆனால் நம்ம ஐயா கொடுத்துருந்தாரு, ராஜயோக வாஸ்து ஐயா கொடுத்துருந்தாரு, ரவி ஆத்தூர் ஐயா கொடுத்துருந்தாரு. அதில் மக்களுடைய ஃபீட்பேக் இருந்தது. அப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப மீண்டும் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. இப்போ நீங்களே நல்லா இருக்கும் தானே நீங்கள் இன்னைக்கு வீடியோ தரீங்க. இதே மாதிரி ஏற்கனவே அனுபவிச்சிருக்கவங்க வீடியோ கொடுக்க வந்தானே அதை பார்த்து நீங்கள் நம்மளை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்தேன் சார். பார்த்த பிறகு தான் அவரை தொடர்பு கொண்டு எல்லாம் பேசினா, ஐயா வந்தார், சொன்ன மாதிரியே சொன்ன டயத்துக்கு கரெக்டாக இத்தனாம் தேதி அப்பாயம் கொடுத்தா கரெக்டாக அத்தனாம் தேதி வந்துடுவார். எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் அவருக்கு வந்து கொடுத்தாலும் கூட சொன்ன டயத்துக்கு நமக்கு வந்து உண்மைதாங்க. ஒரு தொழில்னா தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலை வந்து தெளிவாக செய்ய முடியும். வந்தார், அதே போல் பார்த்தாரு, அளந்தாரு, எல்லாம் சொன்னார். அப்போ அது வேணாங்க, வேறு வீடு பார்க்கலான்னாரு. அப்புறம் நம்மளுடைய வீடே இருக்குது, பூர்வீக வீடே, அதை கொண்டு போய் காமிச்சேன். அதை வந்து சீர்படுத்தி கொடுத்தாரு. குறைஞ்ச சரடி தான் இருந்துச்சு, 300 சரடி, ஒரு 650 சரடி சரி பண்ணி நல்ல முறையாக கொடுத்தாரு. காம்பவுண்ட் சுவர்லாம் போடணும், இந்த இடத்துல பாத்ரூம், பெட்ரூம், கிச்சன், ஹால், பூஜை ரூம் எல்லாம் வரணும்னாரு. அவர் சொன்னது மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறப்பவே அந்த வீடு குறைந்தது ஒரு கொரோனா காலகட்டங்களில் ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ளே அந்த வீடு வேலை நடந்தது. அந்த வேலை நடந்துட்டு இருக்கிறப்ப ஒவ்வொன்றா எதுன்னு ஆசைப்பட்டனோ, குறிப்பாக சொல்ல போனால் வீட்டில் அவங்க ஆசைப்பட்டாங்களோ அது நமக்கு தெரியாது, நான் ஆசைப்பட்டேன். ஒரு தோட்டம் வாங்கினேன், ஒரு ரோட்டு மேலே ஒரு கடைக்கட்டை, ஒரு 5-6 கடைக்கட்டை, ஒரு காம்ப்ளெக்ஸ் இடம் வாங்கினேன், டவுனுக்குள்ளே ஒரு வீடு வாங்கினேன். திண்டுக்கல் மெயின் ரோட். ஆமாம், திண்டுக்கல் மெயின் ரோட்டில், திண்டுக்கல் டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையிலே ஒரு இடம் நல்ல அடைஞ்சு அந்த இடத்தை கிட்டத்தட்ட 2-3 முறை, அது மொத்தமாக இருக்கிறப்ப ஒரு ரேட்டு, அதுக்கு எடுத்து ஒரு ரேட்டு, 2-3 முறை போய் பேசி அட்வான்ஸ் வாங்கி போட்டு ரிட்டர்ன் ஆகி கடைசியில் அந்த
அந்த இடத்த பேசுகிற கூட விருப்பம் இவன் வாங்க மாட்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இவன் சும்மா கேட்பான்ப்பா, இந்த டீ வடிவேல் சொன்ன மாதிரி வாமா மின்னல் சொல்லிட்டு இந்த டீ போட்டு இந்த வரண்டான்னு ஓடிடுறான் இல்லையா, கண்டிப்பாங்க. அதே போல வந்து கேட்பான். முடியல, 2 3 முட்டி பார்த்துட்டு நீங்க முடியல. அதனால நமக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த புரோக்கர் மத்தியில அந்த இடம் சொல்ற மத்தியில கூட இவன் சும்மா வெட்டு சும்மா கேட்குறாங்க மாதிரி கூட நம்ம குறைவா மதிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மதிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த வீட்டு வேலை ஒன்றா நடக்க பேசின இடம் கைக்கு வருது. அந்த தோட்டக்காரன் அவங்களே கொடுக்குறோன்னா அவங்களே சொல்கிறாங்க விருப்பப்பட்ட தோட்டம், அது எங்கள் தாத்தாவுடைய தோட்டம், பூர்வீகம் தாத்தா தோட்டம். பரவாயில்ல, சந்தோஷம். ஆமாம், அது உங்களுக்கு அது ஒரு எதிர்பார்க்காத டக்குன்னு முடிஞ்சது, உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமாம், சந்தோஷம். அது நம்மளுடைய பூர்வீக இடங்கிறப்ப இன்னும் கூடுதலான மகிழ்ச்சி நமக்கே வந்திருக்கு. பரவாயில்ல. 3வது தலைமுறையாக நமக்கு வந்து நம்மளுடைய அம்மாவோட அப்பாவோட அப்பாவுடைய இடம் 3வது தலைமுறை வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வீடு வேலை நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு இடம் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் ரோட்டு மேலே சொன்னோம் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் கடை கட்டுறதுக்கு இடம் ஒரு 5 சென்ட் அது வந்துருச்சு. அது வாங்கணுங்கிற முடிவு அவங்களே கூப்பிட்டு கேட்குறாங்க. நம்ம வீட்டு வேலை தான் கட்டிகிட்டு இருக்கிறான், அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எவ்வளோ காசு வச்சுருக்கான்னு நினச்சாங்கன்னு தெரியல. இந்த ராஜயோக வாசத்தினால அதான் நான் நம்புகிறோம். மீண்டும் ஏன் ராஜயோக வாஸ்து சொல்கிறோம் அப்படின்னா, அந்த வீடு கட்டிட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் பூரா நம்ம எது ஆசைப்பட்டோமோ உண்மைதான், சொத்துக்கள் மீது அத்தனையும் வந்து அதை அழைச்சிட்டு வரும். அந்த அளவு, அந்த வீட்டினுடைய அளவு, அந்த காம்பவுண்ட் சொத்தினுடைய அளவு, இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு சொத்துக்கள் சேரும். இந்த 4 நட்சத்திரத்தில் செஞ்சால் அந்த ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீடு கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிற சாஸ்திர கணக்கு தெரிஞ்சுதான் நம்ம செய்யறோம். அந்த தெரிஞ்சு அந்த கணக்கு செய்யக்குள்ள அதை பூர்ணமாக நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஆமாம் சார். உண்மைதான். இதில் என்னன்னா முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த நாங்கள் சொல்லக்கூடிய அந்த தோட்டம் வாங்கினது, அதன் பிறகு அந்த இடம் வாங்கினது, அதன் பிறகு டவுனில் ஒரு வாடகை ஒத்திக்கு வீட்டில் இருந்துட்டு இருந்தோம். அந்த வீட்டுக்கும் ஐயா அந்த 3 இடங்களுக்குமே ஐயா வந்து காலடி பட்டுருக்கு. அது மிக முக்கியமான தோட்டத்தை வந்து பார்த்து வாங்கலான்னு சொல்லியிருக்காரு. வாங்குறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறான், வாங்கலான்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்தையும் இப்படி வந்திருக்கு சார் அப்படின்னா வாங்கலான்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து முதல்ல வந்து நம்ம இந்த வீட்டை சரி பண்ணி கொடுக்குறப்ப வந்து பார்த்துட்டு போன இடங்களை வீண்டு ஐயா அவருடைய காலடி பட்டு அவர் சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம கை கிடைச்சிருச்சு. கைக்கு கிடைக்கும். இன்னைக்கு மன திருப்தியோட இந்த ஒத்திக்கு வாங்கின வீட்டையும் ஆல்டேஷன் பண்ணி கொடுங்க. ஆமாம், இந்த வீட்டையும் எங்களுக்கு அது மாதிரி சீர் ராஜயோகமாக நான் உங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு மனப்பூர்வமாக சொல்லக்குள்ள இந்த ஒத்திகை வீட்டையும் ராஜயோகமாக மாற்றி தர்றதுக்கு அளவு எடுத்து இதை ராஜயோகமாக மாற்றி கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்களும் மனப்பூர்வமாக அந்த நற்பலன் ராஜயோகத்தை அனுபவிச்சு 3 சொத்து வாங்கினால இன்னைக்கு நமக்கு வீடியோ தராங்க. உங்கள் வயசில் இதுக்கு இந்த ராஜயோகம் வீடு கட்டினதுக்கு அமைப்புக்கு பின்னாடி தான் 3 சொத்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு. ஆமாம் சார், கட்டாயம். அப்போ உங்களுக்கு இந்த 3 வருஷத்துல 3 சொத்து சேர்ந்து உங்களுக்கு மனப்பூர்வமான திருப்தி. 3 மனப்பூர்வமான திருப்தி, 3 சொத்து சேர்ந்துருக்கு. நிம்மதியாக ஒரு படிப்பு, என்னுடைய PhDங்கிற சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பு, முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். அது 10 ஆண்டுகள் தரங்களா இருந்தது. 10 ஆண்டுகள். அப்படிங்களா? ஆமாம், 2012 நான் வந்து பதிவு பண்ணேன். ஆனால் 2022 தான் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு 10 ஆண்டுகள் மிகப்பெரிய போராட்டமா இருந்துச்சு. ஒரு 10 ஆண்டுகள் தடைப்பட்டது இந்த வீடு செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 2023 ஆரம்பிச்சோம். உண்மை 22க்குலாம் நீங்க இடம் வாங்குறீங்க, உங்க தடை நீங்குது. தடை நீங்கினதோட அங்கிட்டு ஓராண்டுக்குள்ள நான் படித்து பட்டம் வாங்குற இடத்துலயே, அந்த பல்கலைக்கழகத்திலேயே ஒரு இப்போ கௌரவ விரிவுரையாளர்னு சொல்லக்கூடிய கெஸ்ட் லெக்சரராக அங்கேயே வந்து வேலை பார்க்குறேன். பரவாயில்லைங்க, அங்கேயே வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்போ ராஜயோக வாஸ்து வந்து சொத்து பொருளாதார விருத்தி கிடைச்சிருக்கு, ஒரு நிரந்தர பணி கிடைச்சிருக்கு, கல்வி தடை நீங்கிருக்கு. மிக முக்கியமான ஒன்று, நான் எத்தனை வீடுகள் எவ்வளோ பேலன்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டல் எங்கெல்லாம் போய் தங்கியிருக்கேன் என் வயசுக்கு, அங்கெல்லாம் இல்லாத ஒரு நிம்மதி அந்த ராஜயோக வீட்டில் இருக்கிறப்ப எத்தனை மணிக்கு படுத்தாலும் 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு, ஒரு நைட்டு 12 1 மணிக்கு வந்து படுத்தாலும் காலையில் 5 மணிக்கு ஆமாம், எந்த ஒரு சிந்தனை இல்லாத ஒரு சிந்தனை தெளிவோடு, அதாவது குழப்பங்கள் இல்லாத, கண்டிப்பாக குழப்பமான மனநிலை இல்லாத, அலசல் திருச்சலோட வந்து சோர்ந்து போய் படுத்தாலும் கூட காலையில ஒரு எனர்ஜி புத்துணர்ச்சியோட ஒர்க் பண்றேன். எந்த விதமான குழப்பமான மனநிலைக்கு எண்ணங்களுக்கு வேலையே இல்லை. தெளிவான மனநிலை, நல்ல ஆழ்ந்த உறக்கம், இதெல்லாம் வந்து நம்ப மாட்டாங்க. ஆழ்ந்த உருக்கா இருந்தாதான் ஆழமா சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். அது எப்படியும் அப்படிதான் அந்த வீட்டுல நமக்கு கிடைக்குது சார். கண்டிப்பா வீட்டுல நம்ம இருக்கிறத காட்டில அதுதான் சாஸ்திரம். ஆமா, என் வயசுக்கு வந்து அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நம்ம செஞ்சு தரோம். உண்மை சார். என் வயசுக்கு உறவுகள் வீட்டுல போயிருப்பான், சித்தி பெரியப்பா வீட்டுல, மாமா வீட்டுல தங்கியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா இருந்த இந்த நீங்க செஞ்சு கொடுக்காத முன்னாடி இந்த வீட்டுல தான் இருந்தேன் நான். கண்டிப்பா ஏற்கனவே 300 செடி இருந்தீங்க. அந்த பலன் நான் அதை உணரல. ஆமா, அதை நான் உணரல. அது சாஸ்திரம் வேற, நம்ம மாத்தி கொடுக்கல, சாஸ்திரம் வேற. ஒரு தெளிவான சிந்தனை,
கண்டிப்பாக ஒரு தெளிவான சிந்தனை, குழப்பமில்லாத மனநிலை, ஒரு ஆரோக்கியமான மனநிலை அந்த ராஜயோக வீட்டில் இருக்குது. அப்போ நம்மளை வந்து ஒரு தெளிவான இலக்கை நோக்கி எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம வந்து அதை கொண்டு செலுத்துறதுக்கான அந்த வாய்ப்பு அந்த வீட்டில் நமக்கு அங்கெல்லாம் சேர்ந்தது தான் ராஜயோகம். ராஜயோகம்னா எல்லா கணக்கும் வந்து வரணும், மேன்மைக்கு வரணும். ஒரு பலகீனமான பரிபூர்ணமா மக்கள் வந்து எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ராஜயோகத்துல வந்து மேன்மைக்கு வந்துடணும். கட்டாயம். அவங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம மேன்மை. இப்போ நீங்க 33 வயசுங்கிறீங்க, இந்த 29 வரைக்கும் நீங்க அனுபவிச்சுக்கல, இந்த 4 வருஷமா நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா அப்ப ஜாதகம் இவ்வளவு நாளா உங்களுக்கு எப்படி பேசினாலும் பேசினுக்கிறது பேசல, வாஸ்து அமைச்சதுக்கு முன்னாடி தான் பேசுது. உண்மை சார், உண்மை சார். அது முக்கியமா இன்னொன்னு சொல்லணும் சார் ஜாதகம் பார்ப்பாரு. நம்ம ஒரு வீட்டை சொல்லிட்டோம் அப்படின்னா வீட்டினுடைய அளவு முறைகளையும் பார்த்து வீட்டையும் சரி பண்றது தான் நம்ம ஜாதகத்தை பார்த்து. உண்மைதாங்க. அதுல என்ன பலம் பலகீனம் இருக்கு, அடிப்படையே வந்து ஜாதகம் தான். முதல்ல ஜாதகம் தான், அப்புறம் தான் வாஸ்து. இருந்தாலும் வாஸ்துல சில விஷயங்கள் திருத்தி கொடுத்துட்டோம்னா அது வாழ்க்கையில மேன்மைக்கு வந்துடும். அப்ப நம்ம கிரகங்கள் எது நமக்கு அதை வந்து கட்டுப்படுத்தி மேன்மை கொண்டாடுற அளவுக்கு வாஸ்துல சக்திகள் இருக்கு. அந்த சக்தியை இவங்க பரிபூர்ணமா உணர்ந்ததுனால தான் நீங்க மனசு சந்தோஷத்தோடு நம்மளை கூப்பிட்டு இந்த வீட்டையும் நம்மளுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் தராங்க. அனுபவப்பட்டு அனுபவிச்சு உணர்ந்த பின்னாடி தான் இவங்க செஞ்சு தராங்க. அப்போ பரிபூர்ணமாக ராஜயோக வாஸ்துவை பரிபூர்ணமாக உணர்ந்திருக்காங்க, பரிபூர்ணமாக அனுபவிச்சிருக்காங்க. மனம் பரிபூர்ணமாக உங்களுக்கு திருப்திங்களா? மன திருப்தி சார். பல்கலைக்கழகத்தில் ஒரு உதவி பேராசிரியராக கௌரவ விரிவாளராக பணியாற்றி இருந்தாலும் கூட சிறு வயதிலிருந்து எனக்கு கலை மீது ஆர்வம். வீட்டில் எல்லாமே இதே கூட நமக்கு வேண்டாத வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த ராஜயோக வாஸ்து வீட்டில் இருந்தனால நான் ஒரு கலையிலையும் நான் ஈடுபட்டு கொண்டு இன்றைய தமிழக அரசு வழங்கக்கூடிய ஒரு கலை சுடர்மணி விருது, ஒரு சிறந்த நாட்டுப்புற பாடகர் திண்டுக்கல் மாவட்டத்தில் அப்படிங்கிற விருது நமக்கு கிடைச்சிருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இந்த ஆண்டுக்கான 2023-24 ஆண்டுக்கான ஆமாம் சுடர்மணி விருது, அதாவது நாட்டுப்புற பாடகர்னு சொல்லி ஒரு விருது தமிழக அரசு நம்ம கொடுத்துருக்கு சார். சந்தோஷம். அதில் ராஜயோக வீட்டில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லா தடைகளும் நிலங்கி அப்போ உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கு. மனசு இருக்குது, முழு திருப்தியாக இருக்குது. ஓகே.